ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி தான் நண்பர்களே ஃபைனலாக கையில் வாங்கினேன். எதுவும் ஆர்டர் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் மண்டைக்குள்ளே ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. சரி வேலையாகாது, இன்றைக்கி ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதே நம்ம நேரத்துக்கு இப்போ நீ ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில மணி நேரங்களில் டெலிவரி ஆகுன்னு சொல்லிட்டு அமேசானில் போட்டிருந்தது. நான் அமேசானில் ப்ரைம் மெம்பரா, ஸோ அதனால் சரி அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். கரெக்டாக ஆர்டர் போட்டு 4.75 மணி நேரத்தில் டெலிவரி பர்சன் வீட்டுக்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சுட்டு, நம்ம நேரத்துக்கு நம்ம ஏரியாவில் வந்து அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஃபங்க்ஷன், ரோடு ஃபுல்லாக பிளாக். அவர் வந்துட்டு ப்ரோ நாளைக்கு வாங்கிக்கிறீங்களான்னு. ஐயோ ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் வரணுன்ட்டு, எனக்கு இன்றைக்கே வேணும் ப்ரோன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் ப்ரோ நானே வந்து நடந்து வந்து வாங்கிட்டு சொல்லிட்டு கிங்லேயே போய் அதை வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம் கண்ட்ரோலருக்கா இவ்வளோ சீனுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த சீனுக்காக இல்லை, இது வந்து ஒரு சின்ன வயசில் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அவ்வளோக்கா இதை பயன்படுத்தினதே இல்லை நண்பர்கள். இந்த சிஸ்டம் கூட வந்துட்டு ப்ரௌசிங் சென்டரில் போய் விளாண்டுருக்கேன். ஆனால் இந்த கேம் கண்ட்ரோலர் வந்துட்டு நிறைய இடங்களில் வெளியிருந்து பார்த்துருக்கேன், நான் விளாண்டதே இல்லை சின்ன வயசுல வந்து. இந்த 90s கிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு கேம்லாம் விளாடுவோன்னு சொல்லிட்டு ஒரு சிப்பெல்லாம் சொருகி 1000 கேம் இருக்குன்னு சொல்லுவானுங்க. அது இருக்கிறதே 5 கேம் தான் இருக்கும், திருப்பி கேம் விளாடும். மேரியோன்னு ஒரு மேட்ரு இருக்குமே, ஐ மீன் சூப்பர் மேரியோவா, அதெல்லாம் நான் வந்து விளையாண்டதே இல்லை. நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருக்காது, அது தெரிஞ்ச ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருக்கும். அதனால் நம்ம உரிமையாக போய் விளாண்டதே இல்லைங்க. வேடிக்கை பார்க்க தான் நமக்கு நேரம் கிடைச்சே தவிர அது விளையாண்டு பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கும். அப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் வச்சிருந்தேன், நானும் ஏதோ அந்த டைமில் கேட்டேன், எவன்ட்டையுமே எதுவுமே கேட்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். அந்த பையன் சரி ப்ரோ ஒரு நாள் விளாண்டு தரேன்னு சொல்லி அன்னைக்கு கிட்டத்தட்ட அது நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும் போது அவன் தரல. என்ன சொன்னாப்லங்கிறத ஞாபகம் இல்லை, அனக்கலன்னு மட்டும் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தால் அந்த பிரச்சனை அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் அப்போ இருந்தே எனக்கு தோணிகிட்டே இருந்தது வாங்கணுன்ட்டு. ஆனால் அவ்வளோ ப்ரியாரிட்டியாக நான் செட் பண்ணிக்கல, வாங்கியே ஆகணுன்ட்டு. நான் பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வச்சேன், இன்றைக்கா ஒரு நாள் வாங்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் வாங்கிக்கூடா அப்படின்னு. ஏன் இப்போ வாங்குற ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்துட்டு இந்த ஒரு கேம் வவுச்சர் ஒன்று கிடச்சிது எக்ஸ்பாக்ஸோட ஒரு 3 மாதத்துக்கு. அதில் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ஃபேவரட்டான கேம் இந்த Forza 5ன்னு சொல்லிட்டு ஒரு கேமு, கார் கேமு. பேசிக்கலி இந்த கார் மேலே கொஞ்சம் பைத்தியம். அந்த கேம் வந்து அவைலபிள் இருந்தது. டவுன்லோட் போட்டு கிட்டத்தட்ட 160 GB என்னமோ நீ டவுன்லோட் போட்டிருக்கேன் பின்னாடி. அதுவும் வந்துட்டு விளையாண்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கேஸ் நீங்கள் ஏதாவது இந்த கண்ட்ரோலர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா என்ன பிராண்டில் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் மீட் பண்ணுறேன், பார்க்கலாம்.